என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு இண்டிபெண்டன்ஸ் டேவும். ஏன்னா இங்கே வந்து பொண்ணுங்க நைட் நேரத்தில் ஃப்ரீயாக சுற்றலாம்ல, அதான் இண்டிபெண்டன்ஸ் டே. ஜாதி மறுப்புத்தனம்லாம் பண்ணலாம், அதான் இண்டிபெண்டன்ஸ் டே. அப்புறம் ஒர்க்கர்ஸும் வந்துட்டு இந்த அவனோட மனத்தையும் அவனே ஆள்ற அவ்வளோதான் இங்கே நடக்கலை. ஏன்னா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இல்லை, அதுதான். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மதம்லாம் இங்கே பார்க்குறதே கிடையாது. ஏன்னா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இல்லை. இங்கே வந்து எந்த ஒரு குடிசை வீடுமே கிடையாது, எல்லாத்துக்குமே நல்ல வீடு எல்லாமே இருக்குது, எல்லாம் சமமாக இருக்குது. ஏன்னா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இல்லை, அப்படி தான் இருக்கும். இங்கே ஜாதியே பார்க்க மாட்டாங்க, ஏன்னா ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே இல்லை. இப்போ பாருங்கள், ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டேங்கிறது ஒரு புதுசாக ஒன்று இருக்குது. ஒரு டாக்டருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு அவ்வளோ நடந்தது. ஸோ நான் என்ன சொல்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. என்ன இண்டிபெண்டன்ஸ் டே மாற்றா புரியலடா. இங்கே இண்டிபெண்ட்டாக யார் இருக்கான்னு தான் நான் ஒரு கேள்வி வைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் யாருமே சுதந்திரமாக இல்லை. மேல் கூடின்னு ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் மட்டும்தான் இங்கே சுதந்திரமாக இருக்கான். மிச்ச எல்லாருமே அடிமையாக தான் இருக்கும். மழை அழுறோம், மழை அள்ளிட்டு தான் இருக்கான். குப்பை அழுறோம், அள்ளிட்டு தான் இருக்கான். அடிமையாக இருக்கான், அடிமையாக இருந்துட்டு தான் இருக்கான். இந்த ஜாதியும் ஒழியலை, மதமும் ஒழியலை, ஆணவ கொலைகளும் ஒழியலை. ஒரு பெண்களுக்கு ஒரு சேஃப்டி கிடையாது. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன மொத்த இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுறீங்க உங்கள் அம்மாவை? அந்த எனக்கு அடிப்படையாக ஒன்று புரிஞ்சுக்கணும். ஜென்ரல் நாலேஜுன்னு உங்களுக்கு இருக்கலாம். அடிப்படையாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அந்த மூவண்ண கொடியில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. அது எது மூலயமா வந்தது, எதனால சுதந்திரம் அடைஞ்சது, இப்போ நம்ம சுதந்திரமாக இருக்கிறோமாங்கிறத ரியலைஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுவே இல்லை. ஒரு பெண் நீ இருட்டுக்குள்ளே ஒரு நன்டயத்தில் போகிறதுக்கு ஒரு சேஃபான ஊரே இல்லை இந்த ஊர். அப்படிங்கிறப்போ இது என்ன நீ சுதந்திரமாக இருக்க, என்ன வந்து ஃப்ரீடமாக இருக்க, எனக்கு புரியல. ஒரு ஜாதி மறுப்பு திருமணம், ஒரு காதல்ங்கிறது வந்து அது வந்து ஜாதி பார்த்தா வரும், இல்லை மதம் பார்த்து வருமா? இங்கேயும் ஆணவ கொலை நடக்குது. இல்லை இவன் வேறு ஜாதி, இவன் வேறு ஜாதி. ஸோ வந்து அதுக்கு ஆணவ கொலை நடந்துட்டு தான் இருக்குது. மதம் என்னடான்னா இன்னும் ஒருத்தன் கருவறைகளே போகக்கூடாதுங்கிறான், ஒருத்தன் நான் தான் கருவறைக்குள் போகணுங்கிறான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வேறுபாடு தெரியலையா? இதில் என்ன உங்கள் அம்மாவை உனக்கு வந்துட்டு ஃப்ரீடமாக இருக்குங்கிற, இதில் என்ன உனக்கு சுதந்திரம் அடைஞ்சிருச்சுங்கிற, இதில் தூக்கிக்கிட்டு உங்கள் அம்மாவை ஸ்டேட்டஸ் வந்தே அம்மாவை உங்களை தானே சாவடிக்கணும். ஒரு ஜெண்டர் நாலேஜே கிடையாது இல்லை அவனுக்குலாம். என்ன நடந்துகிட்ருக்குன்னு முதல்ல ரியலைஸ் பண்ணுங்கம்மா. முதல்ல வந்து யோசிக்கணும். நம்ம இன்னுமே அடிமையாக தான் இருந்துகிட்ருக்கோம். யாரோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு இடத்துல அடிமையாக தான் இருந்துகிட்ருக்கோம். இது நான் பிரிட்டிஷ்காரன்ட்டே அடிமையாக இருந்துட்டு போயிடுவேன். குடிக்கிற தண்ணியில் வந்துட்டு மலத்தை கலக்குறீங்க. ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைய ஜாதியின் அடிப்படையில் அடித்து கொள்றீங்க, சாவடிக்கிறீங்க. சின்ன பிள்ளைய கற்பழிச்சிட்டு வெட்டி போட்டு பண்டல் போட்டு சாக்கில் ஏற்றிக்கிறீங்க. இன்னும் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க? இதில் சுதந்திர தினம் ஒரு கேடுப்புண்டையா? இதுதான் என்னோடய கேள்வி. வெறியாகுது நான். ஸோ எனக்கு வந்து இதை பற்றி பேசுகிறது எனக்கு விருப்பமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்தில் விருப்பம் இருக்குது எனக்கு வந்து. இப்போ நான் சொல்லி முடிக்கிறது கூட எனக்கு ஃபுல்லாக சொல்லி முடிக்கலையோன்னு ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏதோ மிஸ் பண்ணுறோன்னு. ஏன்னா அவ்வளோ ஓட்டம் இருக்குது இந்த ஊரில். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் அடையலை. வெறிப்புண்டையாக தானே சுதந்திரம் அடைய